நம்ம மேல இருக்கிற வானத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாவும் பிரகாசமாவும் இருக்குல்ல. அந்த வானத்துக்குள்ளார எவ்வளோ போராட்டங்கள் நடக்குது இல்லையா? அங்கதான் பல கிரகங்கள் இங்கேயும் அங்கேயும் முட்டியும் மோதியும் ஓடிட்டு இருக்குது. அது மாதிரி தான் இந்த மனித மனமும் பல போராட்டங்களுக்கு நடுவில் ஓடுது. யாரை கேட்டாலும் முதல்ல அவங்க சொல்ற வார்த்தை, அப்பப்பா இந்த நாளை பத்தி கேட்காத, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அதுகிட்ட போய் கேட்குறோம், எப்படிம்மா இந்த நாள் எப்படி இருந்தது? ஐயோ அம்மா என்கிட்ட அந்த கேள்வியை மட்டும் கேட்காத, என்னுடைய இந்த ஸ்ட்ரெஸ் தாங்கவே முடியல. இன்னைக்கு நாம பேச போறது இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தான். அதாவது மன அழுத்த மேலாண்மை. இந்த மன அழுத்த மேலாண்மையை நம்ம பாடமா சொல்லிக்கிட்டே இருந்தா எந்த செவிகளுக்கும் அது போய் சேராது. அதை நாம ஒரு கதைகள் மூலியமா சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆழ் மனசுல அது போய் உட்கார்ந்துடுது. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய மக்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கி எல்லா சூழ்நிலையும் நல்ல சந்தோஷமாக ரொம்ப ஆனந்தமாகவும் செலவிடணும்னு நினைக்கிறாரு. அந்த நாட்டு மக்களும் அவரை போலவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா வறுமை அவங்கள ஆட்கொள்ளுது. இந்த வறுமையால அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு வரியும் ராஜாக்கு கட்ட முடியல. ராஜாவுடைய கஜானாவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால அந்த ராஜாவோட மன அழுத்தம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. நான் எப்படி என்னுடைய மக்களை காப்பாத்துறது, நான் என்னதான் செய்யறது, என்ன பண்ண போறேன்னு புலம்பி பல கட்டத்தை தாண்டி அவர் என்ன செய்யறாரு, எப்படியோ தன்னுடைய மக்கள் எல்லாம் காப்பாத்தி ஒரு வழிக்கு வரார். திரும்பவும் அவங்களுக்கு செல்வம் வல்லமை எல்லாம் சேர்ந்து வந்துடுது. ஆனாலும் அந்த ராஜாவுக்கு மன அமைதி மட்டும் திரும்ப வரவே இல்லை. என்னடா பண்றது, ஐயோ தாங்க முடியல, நான் என்ன செய்ய போறேன், நாட்டை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், பல நாடுகள் நம்மளை நோக்கி வராங்க, அவங்களோட சண்டையிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள். அப்போ அவரை நோக்கி அவருடைய குரு வரார். அப்போ குரு கேட்குறாரு, என்னப்பா நாட்டையே ஆள்ற அரசன் நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க, இவ்வளோ ஏன் மன அழுத்தத்தோடு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, இந்த மன அழுத்தத்துலேருந்து நம்ம எப்படி மேலே வர போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானி சொல்கிறாரு, ஒன்று செய்ய, உன்னுடைய இந்த அரசாட்சியை இதை உன்னுடைய மகனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஹா, என்னுடைய மகனா? என் மகன் ரொம்ப சின்னவங்க, அவன் 5 வயசு தான், அவனுக்கு எப்படி நான் இதை கொடுக்க முடியும் அப்படின்றாரு. அப்படியா, சரி ஒன்று செய்ய, இது எல்லாத்தையும் மொத்தமாக என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னுடைய நாட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆஹா, இது கூட நல்ல யோசனையாக இருக்கே, சரி நல்லது, இன்றே மற்ற எல்லா வேலையும் நான் ஆரம்பிக்கிறேன், உங்ககிட்டே நான் இந்த அரசாட்சியை கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். அதெல்லாம் சரி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன். தொழில் செய்யறதுக்கு உன் கையில காசு இருக்கா? ஏன்னா இது எல்லாமே இப்போ என்னுடையதாயிடுச்சே அப்படின்றாரு. ஆமா இல்லை, என்னிடத்தே இல்லையே. அப்போ உங்ககிட்டே ஒரு வேலை கொடுங்களேன், நான் உங்ககிட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னு ராஜா கேட்குறார். நல்லது, எப்பயும் போல இந்த அரசத்தை நீயே பாரு, அரசாங்கம் எல்லாத்தையும், இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கோ. என்னால் இந்த அரண்மனையிலலாம் தங்க முடியாது, எனக்கு ஒரு சின்ன குடிசை இருந்தால் போதும், அதில் தான் எனக்கு தங்கி பழக்கம், அப்பப்போ நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆனா மறந்துடாத, இந்த நாட்டுக்கு அரசன் யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து விலகிட்டார். அன்னையிலிருந்து இந்த அரசன் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் வேலை செய்கிறார். வேலை செய்ய செய்ய அவருடைய நாடு இன்னும் செல்வ செழிப்போட இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஞானி இவரை தேடி வரார். என்னப்பா, முன்னை விட பல செல்வ மடங்கோட இருக்கிற போல இருக்கே. ஆமையா, நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கேன், என் மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம், நீங்கள் தானே இந்த அரசையே ஆள்றீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறாரு, இதுக்கு என்ன காரணம், கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு கேட்கும்போது ஞானி சொல்கிறாரு, எல்லாமே எனக்கு தான் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஏன் தலைக்கு மேலே தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு அரசனான நீ ரொம்ப உனக்கு தலைக்கு மேலே அழுத்தத்தை போட்டு அமுக்கிக்கிட்ட. அதனால தான் உன்னால் அதை சமாளிக்க முடியல. எப்போ அதை இன்னொருத்தவங்க கையில் கொடுத்துட்டு அப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னியோ, என்னைக்கு நான் அதை ஏற்றுக்கிட்டு அதை நீ இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோன்னு உன்னை பார்த்து நான் சொன்னேனோ, அந்த நொடியே நீ கடமைக்காக மட்டுமே இந்த வேலைகளை செஞ்ச.
என் வேலையை நான் ரொம்ப தீர்க்கமாக செய்யணும்னு நினச்சி செஞ்சேன். அதனால உன்னுடைய வேலைகள் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சுமூகமாகவும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் எல்லா வேலைகளும் நம் தலைக்கு மேலே நம்ம தான் செய்ய போகிறோம். ஐயோ எப்படி பார்க்கறது, எப்படி நாம் செய்யறது, எதை நாம் பண்ணுறது, அப்பா இன்னைக்கு நாளை எப்படி கடத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம மன அழுத்தத்தை மேலே 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 அழுத்திக்கிட்டே போகிறதுனால தான் பல நேரங்களில் நம்மளால் அதை சமாளிக்க முடியல. பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நல்லா மனசில் வச்சுக்கோங்க, எதுவுமே நம் கையில் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே அதற்கான தீர்வு தானாகவே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. மன அழுத்தத்தை உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் விடுங்க. விட்டு பாருங்க, அந்த அழுத்தம் உங்களை விட்டு தானாக விலகும். மனம் மலராய் மலரும். நன்றி, வணக்கம்.